ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிறுமுகை சாப்ஸ்டிக்ஸ் தூரிகை. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில், ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நெசவாளர் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கே வந்துவிட்டோம். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நெசவாளர் பற்றி இன்றைக்கி என்னென்னா, இவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன டிசைன் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அந்த டிசைனை வந்து ஆல் செல்ஃப்னு சொல்லுவாங்க. சேலை ஃபுல்லாக ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ அந்த டிசைனை பற்றி அவங்ககிட்டே இப்போ நம்ம கேட்போம் நேரடியாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவங்ககிட்டே இப்போ கேட்போம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரியா. பிரியா, இவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நெசவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம், எத்தனை வருஷமாக நெசவு பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 20 வருஷமாக. 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க நெசவு. ஸோ பார்த்தாலே தெரியும். இது அப்பா அம்மாலேருந்து இதே தானா? எல்லாமே நெசவே தானா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இது என்ன சாரீ? இது என்ன டைப் சாரீ? இது வந்து ஆல் செல்ஃப் சாரின்னு சொல்லுவாங்க. ஓகே. சாரி வந்து கல்யாண சாரியும் சொல்லுவாங்க. பிரைடல் கலெக்ஷன். பிரைடல் கலெக்ஷன் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ எத்தனை நாள் ஆகும் இந்த சாரி வந்து நெசவு பண்ணுறதுக்கு? இந்த சாரி பண்ணுறதுக்கு டெய்லியும் ஒரு சாரி பண்ணலாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒன் டேல பண்ணிடலாம். ஸோ வயசானவங்கலாம் பண்ணால்? வயசானவங்க பண்ணால் 3 days. 3 days. ஸோ சின்ன பசங்கன்னா ஒரு ஒன் டேல பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, 3 days பண்ணிடுவாங்க. ஓகே. ஆனால் இதுக்கு தனி கூலி வந்து இருக்கு, கொடுத்துருவாங்க. இது தனி ரேட்டு. என்னென்ன டிசைனுக்கு ரேட்டு தருவாங்க? டிசைன் தகுந்த மாதிரி இருக்குங்க. சாரி இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க போய் கொடுத்தோன்னே ஒரு சாரி கொடுத்துருவாங்களா, மந்த்லி கொடுப்பாங்களே எப்படி? ஆமாங்க, மந்த்லி டெய்லி சாரி நெய்யற மாதிரி சாரி கொடுத்தனே கொடுத்துருவாங்க. இது யார் இப்போ கொடுக்குறாங்க? அமௌண்ட் வேண்டாம், கூலி கேட்குறேன். அது கூட அதிகமாக இருக்கும். சரி சரி சரி, கொண்டு போய் உற்பத்தியாளர்கிட்ட கொடுத்துருவீங்க. அவங்க ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க, அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே. நம்ம சாரி கொடுத்தா நம்ம ஒர்க் பண்ணதுக்கு கூலி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் யார் செட் பண்ணுறது இந்த சாரி? இது எல்லாத்துக்குமே ஆளுங்க இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. இது தானே டிசைன் பண்றதுக்கு இதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. இது பேரு இது வந்து ஜக்கார்டு சொல்லுவாங்க. இது வந்து ஜக்கார்டு. இந்த டிசைன் வருது மேல பார்த்தா தெரியும். இது ஜக்கார்டு டிசைன். அப்புறம் அந்த அட்டை அடிக்கு இருக்கு, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, இந்த மேல இருக்கிற அட்டை. ஓகே ஓகே ஓகே. இது வந்து அச்சு சொல்லுவாங்க, இது பேரு. ஓகே. இது பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த அச்சு பண்றது அது எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கு 2 நாள் ஆகும். ஓ, இந்த அச்சு கட்டது ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஜாயின் பண்றதுக்கு இது வந்து ஜாயின் பண்றதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க. இது தனியா இது செஞ்சு கொடுக்கிறதுக்கு வேற ஒருத்தங்க. ஓகே ஓகே. பல பேர் சேர்ந்ததா ஒரு சாரி. பாருங்க, பார்த்தாலே தனியா செய்ய முடியாது. தனி பார்த்தாலே தெரியும். ஒரு சாரி பண்றதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு ஒரு சாரி வந்து உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரோல் சுத்துறதெல்லாம் அதுக்கு தனியா ஆள் இருக்காங்க. ஓகே. நூல் கோக்கறதுக்குன்னு தனியா ஆள் இருக்காங்க. நூல் கோக்கறதுக்கு, அதுக்கப்புறம் சுத்துறதுக்கு. அந்த மிஷின் இங்க இருக்கு பாருங்க. அவங்க சுத்துவாங்க, வயசானவங்க. ஸோ அவங்களும் வந்து சுத்தி கொடுப்பாங்க. ஆமா, சரி சார். பார்த்தீங்களா, அந்த கையில் எடுத்துட்டு அந்த நூல் சுத்திட்டு இந்த நாடால உள்ள போட்டு கரெக்டாக அந்த நாடா. ஸோ அந்த நாடால போட்டு உங்களுக்கு இது வந்து சாரி நாடா, சாரி கலர். சாரி கலர். ஓ, இது ஜரி. இந்த ஜரி கீழே வருதுல்ல, இது ஜரிகை. ஜரிகை. ஓ, இது வந்து சாரி நாடா. இது சாரி கலர். ஓகே ஓகே ஓகே. ஸோ 2 நாடா இருக்குது. ஸோ ஆல் செல்ஃப் சாரி பிரைடல் கலெக்ஷன். நீங்கள் கல்யாணத்துலலாம் கட்டுறதெல்லாம் இந்த மாதிரி சாரீஸ் தான். ஸோ ஒரு சாரீ வந்து இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால பர் டேல முடிச்சிடுறாங்க. இதுவே வந்து 3 days ஆகும் ஒரு வயசானவங்க பண்ணால். ஓகே. நீங்கள் இந்த ஆல் செல்ஃப் மட்டும்தான் நெசவு பண்ணுவீங்களா, இல்லை எல்லாமே பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுறது. ஆனால் இப்போ பண்ணுறது உற்பத்தியாளர் இப்போ உற்பத்தியாளர் என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து பண்ணுவாங்க. ஆனால் எல்லா டிசைனும் பண்ணுவீங்க? பண்ணுவோம். எல்லாம் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் தான். அவங்க எது ட்ரெண்ட் ஆகுதோ அதுதான் கேட்பாங்க. அதை கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, இவங்க வந்து ஆல் செல்ஃப் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி வந்து உற்பத்தியாளர் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் கொடுப்பாங்க. இதே வயசானவங்கன்னா இந்த ஸ்மால் புட்டா போட்ட டிசைன் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா நெசவு பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ளைன் சாரி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா நெசவு பண்ணுற ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க தான். ஸோ அவங்க ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து இவங்க பண்ணுறது ஆல் செல்ஃபு. ஸோ அந்த சேலை முடிச்சுட்டு நம்ம அவங்க கட் பண்ணுவாங்க. அதோட வீடியோவை நம்ம எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ ஒரு சேலை பண்ணுறதுக்கு ஸோ நெசவாளர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சேலை ஈஸி கிடையாது. ஸோ சேலையை கண்டிப்பாக எல்லோரும் மதிக்கணும். அது வந்து எல்லாருமே வந்து ஹேண்ட்லூம்
வியர் பண்ணணும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நெசவாளர் ஒரு சேலை பண்ணுறதுக்கு. இவங்க வீடே தான் வாழ்வாதாரம். ஸோ வீட்டிலே தான் எல்லாமே பண்ணி வீட்டிலே தான் இருக்காங்க. எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. ஒர்க்கே வீடு தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. சரி நம்ம பார்ப்போம். இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயம் இருக்குது நெசவு பண்ணுறதுல. ஸோ நான் சொன்னது கம்மியான விஷயந்தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினாலும் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் நல்லது. ஸோ உங்களால் நெசவாளருக்கும் நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வயசான அம்மா இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நான் வந்து பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இவங்க வயசானமா இருக்கிறேன். 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு பாருங்க. நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் விளையாடிட்டு இருப்பேன். இந்த வீட்லேயே விளையாடிட்டு இருப்பேன். குளிக்க வச்சா பண்ண. ஆமாம். ஸோ வந்து இவங்கிட்டே கேட்போம், அம்மா எத்தனை வருஷமா இந்த தொழில் இந்த தொழில் நாங்கள் பன்னெண்டா பார்த்துட்டு இருக்கோம். பறந்து வியாபாரம் வந்தாப்புல பிடிச்சி இந்த தொழில் தான் அதை தான் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் பழகணும். நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். இது மட்டும் இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா எங்கள் சொந்தமே எல்லாமே நெசவு தான். ஸோ என்னை வந்து படிக்க வச்சாங்க. நான் ஐடியில் இருந்தேன். ஸோ ஐடி விட்டுட்டு நானும் இந்த பிஸ்னஸில் வந்துட்டேன். ஸோ நான் பண்ணுறது என்னென்னா எல்லாமே ஆன்லைனில் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இந்த மாதிரி ப்ராடக்டை ஹேண்ட்லூம் ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் தான் என்னுடைய குறிக்கோள். அதனால தான் மெயினாக ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து பசங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து சொல்லி கொடுத்தா செஞ்சா எங்களுக்கு இது தெரியும். இன்னும் செய்கிறோம். முடியாது, கஷ்டம் இல்லை. ஒரு செர்டன் ஏஜுக்கு மேலே அது கஷ்டம். அது கால் ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. இவங்க சிம்பிளான ஒர்க்குன்னா அது வந்து கண்டிக்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து பட்டு சுற்றி கொடுப்பாங்க. சுற்றி அந்த நாடால மாட்டிட்டு இவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் நம்ம வேலை. அதுக்கு மேலே போய் உட்கார்ந்தாலே என்ன செய்ய அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வயசாயிடுச்சுல அது மிதிக்க முடியாது. சரி, ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு வந்து ரொம்ப எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயம் இதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெசவாளர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு இதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நெசவாளர் பற்றி தான் என்னோடய சேனலில் ஃபுல்லாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம்.